அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் அரசை உலகின் முதல் நிலை தீவிரவாத ஆதரவு நாடு என்று மிக கடுமையாக சாடியுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள் மற்றும் கடற்படையை முழுமையாக அழிப்பதே அமெரிக்காவின் ஒரே குறிக்கோள் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த ஆபரேஷன் முடிந்தால் உலகம் இன்னும் பாதுகாப்பான இடமாக மாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் அரசு அண்டை நாடுகளின் எரிசக்தி மற்றும் பொது கட்டமைப்புகளை தாக்குவதாகவும், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதாகவும் ரூபியோ குற்றம் சாட்டியுள்ளார். அங்கு கேமராக்கள் இல்லாததால் அமெரிக்கா ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது பலருக்கும் தெரிவதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஈரானின் ஏவுகணைகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அவர்களின் கடற்படை அழிக்கப்பட்டு வருகிறது என்று அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த போருக்கான செலவு அமெரிக்காவையே மலைக்க வைத்துள்ளது. பென்டகன் தகவலின்படி போர் தொடங்கிய முதல் வாரத்திலேயே சுமார் $6 பில்லியன் செலவாகியுள்ளது. நாளொன்றுக்கு சராசரியாக $891 மில்லியன் செலவிடப்படுவதால் இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைக்க உள்ளது.